தமிழ் சினிமாவுல மட்டுமல்ல, இந்தியாவுல இருக்கிற பலமொழி சினிமாக்கள காமெடியா நடிச்சு ரொம்ப பிரம்மாண்டமா வலம் வந்தவர் தான் காமெடி நடிகர் பிரம்மானந்தா. இவர் தெலுங்கு சினிமாவுல 1987 வருஷம் தான் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் தெலுங்குல பல படங்கள் நடிச்சிருக்காரு. அவரோட காமெடி சென்ஸை பார்த்து மத்த மொழிப்பட இயக்குனர்களும் அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க. இவர் தெலுங்குல எந்த அளவுக்கு பிரபலமான காமெடி நடிகரா வலம் வந்தாரோ அதே மாதிரிதான் தமிழ் சினிமாவிலையும் ஒரு பிரபலமான காமெடி நடிகரா வலம் வந்திருக்காரு. அதுலயும் தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகரா இருக்கக்கூடிய தளபதி விஜய், சூர்யா, சிம்பு இவங்க படத்துல நடிச்சிருக்காரு. இவர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் கூட கில்லி, சூர்யா கூட தானா சேர்ந்த கூட்டம், நம்ம எஸ்டிஆர் கூட வானம், தென் ஒலி கண்ணா லட்டு தின்ன ஆசையா, இது மாதிரி படங்களையும் நடிச்சிருக்காரு. இவருக்கு இப்போ 62 வயசு ஆகுது. இந்த நிலையில இவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த இவரோட உறவினர்கள் பயந்து போய் மும்பைல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இவருக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர்ஸ் இவரை பரிசோதனை பண்ணிட்டு இவருக்கு ஹார்ட்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் மும்பைல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஏசியன் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்ல இவருக்கு பைபாஸ் ஹார்ட் சர்ஜரியும் பண்ணிருக்காங்க. சர்ஜரியும் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இப்ப இவரோட உடல்நிலை பத்தி டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவரோட உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளா ஆஸ் யூசுவல் நடமாட ஆரம்பிச்சவர் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவரோட ரசிகர்கள் மத்தியில சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நல்லபடியா மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பல மொழி படங்கள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சு கின்ன சாதனையும் பண்ணிருக்காரு. அதே நேரம் பிரம்மானந்தா காமெடி ஆக்டர் வடிவேலுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தமிழ் சினிமாவுக்கு வைகை புயல் வடிவேல் எப்படியோ அதே மாதிரி தெலுங்கு சினிமாவுக்கு இவரு. அது மட்டும் இல்லாம வடிவேல் சார் தமிழ்ல நடிச்ச காமெடி காட்சிகள் எல்லாத்தையுமே தெலுங்குல இவர் தான் நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வடிவேல் சார் இப்ப கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா வெளிவந்த என்டிஆர் மூவில வித்யா பாலன் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வித்யா பாலன் சவுத் இந்தியா சினிமால இப்ப பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா நம்ம தல அஜித் பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிக்க போறாரு. இந்த படத்தை டைரக்டர் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ண போறாரு. பிங்க் ஹிந்தி படத்துல அமிதாப் பச்சன் பண்ண ரோல தான் இப்ப தல அஜித் தமிழ்ல பண்ண போறாராம். இந்த தல 59 படத்துல வித்யா பாலன் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இதை பத்தி வித்யா பாலனே நான் ஒரு முக்கியமான ரோல் பண்றேன் அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப தல ரசிகர்கள் மத்தியில சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, அனுஷா கூட எப்படி காதல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷால் பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அயோக்கியா படத்துக்கு ஷூட்டிங்காக நாங்க விசாகப்பட்டினம் போயிருந்தோம். அப்ப அனுஷாவும் அவங்க டீமும் வந்திருந்தாங்க. அவங்க மைக்கேல் அப்படிங்கிற இங்கிலீஷ் படம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்பதான் அனுஷா எனக்கு அறிமுகமானாங்க. பார்த்ததுமே பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸா பழகணும். ஒரு கட்டத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னேன். அனுஷா உடனே ஏத்துக்கல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சந்தோஷப்பட்டேன். நடிகர் சங்க கட்டிடம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட திருமணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்க கூடாது அப்படின்னு நான் தடை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் விஷால் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.